ஹாய், எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்னா வாழ்த்துக்கள். நம்ம அட்வான்ஸ் தான் சொன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட் தானா. கேரளாவா? ஆமா, திருந்துரும். சரி. ஓகே, அங்க என்ன பாலாடை, நம்ம ஊர்லயும் பாலாடை செய்வாங்க. ஆனா அங்குள்ள பாலாடை வித்தியாசமா இருக்கும். பாலாட வேணும் மேலாட வேணும். பாலாடை ரெசிபினா பாலாடையும் ஃபிஷ் மோலி அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா நமக்கு தெரியல. மீன் மோலியா? மீன் வச்சு செய்யக்கூடிய ஒரு தேங்காய் பால் கறி. இந்த பாலாடைக்கு ஆப்டா இருக்கும். ரைட், அந்த சரக்கு நாங்க பாப்போம். ஓகே, ரைட். வேலையை பார்ப்போம். கடை பசிக்கலாம் செய்யுது. ஆமா, டைம் ஆயிடுச்சு. நம்ம அதுக்காண்டி மீன் பொரிக்கிறதுக்காண்டி நான் மிளகாத்த பொடியும் மஞ்சள் பொடி உப்பு பொடி போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். பொரிக்கும் போது நம்ம மிக்ஸ் பண்ணா போதும். ஒன்னாச்சா? அடுத்தல இந்த பாலாடைக்கு பச்சரிசியை கோரை போட்டு வச்சுட்டோம்னா அரைச்சு உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். கறி ரெடி பண்ணிக்கிட்டே நம்ம இது ரெடி பண்ணுவோம்னா போட்டு தேங்காய் வெளிச்செண்ணெய். இது மீன் பொரிக்கிறதுனா அதுக்குமே நம்ம இன்னைக்கு தேங்காய் தான் எடுக்க போறோம். ஏன்னா அது ஸ்லோவா குக் ஆகும் சொல்லிட்டு தான் நம்ம ஃபர்ஸ்டே வச்சாச்சு. காஞ்ச உடனே இஞ்சியும் பூண்டும் பொடிசா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன்னா தாளிப்புனா இதுதான், வேற ஒண்ணுமே போடல. லைட்டா வசங்கட்டு இது லைட்டா சூடு ஏறட்டு. என்ன மீன் இது? துண்டு மீன், வங்கடான்னு சொல்லுவோம். வங்கட மீன். இந்த மீன் தின்னா சங்கடம் எல்லாம் தீரும். எடுப்போம். டைம் ஆயிட்டு லைட்டா வசங்கின உடனே கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டு. நம்ம அதுக்குள்ளால மீனை வச்சுருவோம்னா நம்ம 5 பீஸ் தான் வச்சிருவோம். ஏன்னா பிள்ளைங்க சில டைம் சாப்பிடாது. சரிட்டு இங்க இதுவும் பொரிஞ்சுட்டா இந்த டைம்ல உள்ளி இது லைட்டா வசங்கக்கூடிய நேரத்துல நம்ம தேங்காய் பால் எடுத்துருவோம்னா சிம்ல வச்சு இந்த மீடியத்துல வச்சிருக்கேன், கரிஞ்சிட கூடாதுல, அதனால தேங்காய் பால். முதபாலா? ஆமா. கறிது ஆஃப் பண்ணிடுவேனா? டேஸ்ட் நல்லா இருக்கும். கறியல நல்ல செவந்துச்சு. இதே செவந்துனா கரிஞ்சிரும். அதனால நம்ம ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால்லாம் எடுத்துட்டு பார்ப்போம்னா இத மீன் மாத்தி போட்டுருவோம்.
எடுத்துட்டு நம்ம வந்து தேங்காய் பால்லாம் எடுத்துட்டு ஆக்கலாம். மீன் பொரிச்சாச்சு, நம்ம வந்து இது வசங்கியாச்சு, தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, இனிமேல் இது கூட நல்ல மிளகு பொடி, அப்புறம் கொத்தமல்லி பொடி, கூட கரம் மசாலா பொடி இருக்கலாம், அது சேர்க்கணும். மசாலா பொடி அதுலயே நம்ம கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும். சிக்கன் மட்டன்லாம் வேண்டாம்னா. போட்டுட்டு போட்டிருக்கு. திரும்பி 4 பச்சை மிளகு, தக்காளி, தேங்காய் பால் இருக்கலாம். நமக்கு எவ்வளவு சாப்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த என்ன செய்யலாம், தேங்காய் பால் ஊத்திடணும். உப்பு போடணும். உப்பு போட்டாச்சு. இது இன்னும் கொதி வரட்டு. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாலாடைக்கு அரைச்சிருவோமா? அரிசி கழுவி கொஞ்சம் தண்ணி ஒண்ணுமே இல்லாம இந்த அரிப்புல வச்சு நம்ம வடிகட்டிடணும். பச்சரிசினா 1/4 கிலோ போல இருக்கும் இந்த அரிசி. இவ்வளோ மெஷர்மெண்ட். இது கொதிக்கட்டு. நம்ம இதை முதல்ல ஃபர்ஸ்ட் பொடிச்சிடுவோம். பொடிச்சிருக்கோம், ஒண்ணுக்கு பாதியா தான் பொடிச்சிருக்கோம், ரொம்ப பொடிக்கல, இன்னும் அரைக்க வேண்டியது இருக்கு. இந்த நேரத்துல இது கொதி வந்துட்டு பாருங்க, பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மஞ்சள் பொடி போடல இன்னும். ஓகே, ஒரு கொதி வரட்டு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீன் சேர்ப்போம்னா. இதுல வந்து பால் ஊத்தி அரைக்கணும். பால் ஊத்திருக்கேன். பால் ஆடை. எஸ், தேங்காய் பால் ஊத்திருக்கேன். இனி இது கூட ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும். அது என்னன்னா முட்டை. ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்து நம்ம முட்டையை ஆட் பண்ணலாம். இந்த டைம்ல இது கொதிக்கலாம். அந்த டைம்ல என்ன செய்யணும், மீனத்தையும் போட்டுறணும். மற்றபடி நம்ம அதுல வத்தல் பொடி எதுவுமே ஆட் பண்ணல. பாத்துப்பா மேல பட்ட அடிய போட்டு நல்லா கொதிக்கட்டு. ஏன்னா மீன் வந்து நம்ம கொஞ்சம் முருகிதான் வேக வச்சிருக்கோம், அதனால அது கொதிச்சு அதுல உள்ள சாப்ஸ் எல்லாமே சேருட்டுன்னா. இதை வந்து மீடியம் டு ஹைல வைப்போம். ஃபுல் ஃபிளேம்ல வைக்காம நான் மீடியத்துல இருந்து ஹைல வச்சிருக்கேன். அப்புறம் பாலாடைக்கு அரைச்சிட்டு இருக்கோம். நல்ல வெண்ணையா அரைக்கணும். இந்த கிண்ணத்தை பத்துக்கெல்லாம் இந்த பேட்டர்ன்ல தான் அரைப்பாங்களாம். நம்ம அதை ரெடி பண்ணல, அந்த மெத்தட்ல ரெடி பண்ணணும். ஓகே, இனிமேல் முட்டை, ஒரு முட்டை. தேங்காய் பால் 2வது பால் நம்ம கொஞ்சம் கட்டியா பால் ஊத்துனதுனால தேவையே இல்லை, இவ்வளவுதான்.
முடிஞ்சு. இதுக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுவோம். லைட்டா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா திரும்பி தேங்காய் பால் ஒண்ணுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 3 செகண்ட் கிடக்கட்டு அதில் ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து முட்டை சேர்க்க போறேன். நம்ம இன்னும் உப்பு ஒண்ணுமே சேர்க்கல, வெறும் பச்சரிசி தேங்காய் பால்ல அரைச்சிருக்கோம். முட்டை போடாமலும் சுடலாமா? முட்டை போடாமலும் சுடலாம், சூப்பரா இருக்கும். ஓகே, அப்படியே முட்டை போடுவோம். நீங்க நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ல செய்யும். அப்படி கிடையாது, முட்டை போடுறதுனால அதுல ஏதாவது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசப்பட ரெண்டு ஃப்ளேவர் இருக்குமா? அதான் கேக்குறேன். கலரும் கொடுக்குமா இருக்கும், எல்லா கலரும் உள்ள கிடக்குல. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா வெஜ்ஜி சாப்பிடக்கூடியவங்க பாலாடைன்னா அப்ப இந்த முட்டை போடாமலையும் பண்ணலாம்ல. இது நம்ம வீட்டுல ரெடி பண்ணதுனால நம்ம கடையில வாங்கக்கூடிய பாலாடையில மேக்ஸிமம் முட்டை போட்டிருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. இது சுட சுட நம்ம சாப்பிடறதுனால நம்ம வந்து முட்டை சேர்த்துருக்கோம். ஓகே, மீனை ஆஃப் பண்ணிடுவோம். நான் மூடி வச்சிருவோம். மூடியாச்சு. இனி வந்து இதை போட்டு அடிச்சிருவோம். உப்பும் போட்டுட்டேன் நானு. பியர் ஒயிட்ல இருந்தது லைட் கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னா அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்குமா இருக்கும். சாஃப்ட் இருக்கு பாலாடை. ஆமா, இந்த தேங்காய் பால் மட்டுமே எடுத்துடுங்க, நான் தண்ணி ஆட் பண்ணாம தேங்காய் பால். ஆனா இந்த மாவு வந்து ரவை தோசை பேட்டர்ன் இருக்குங்களா, தண்ணியா தான் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். தோசைகள் நல்லா காயணும். காயிட்டு காஞ்சிட்டு சரியா, லைட்டா இப்படி எடுத்து தொடச்சிட்டு இப்படி ஊத்திட்டு உடனே இப்படி பண்ணிடணும். பேகட்டுனா ஆனா மாவு கொஞ்சம் கட்டியா தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யலாம், பால் ஊத்திடலாம். பால் தண்ணி இங்கே பாருங்க எப்படி இருந்துருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து எப்படின்னா இப்படியே எடுத்துடலாம். பாலாடை சூப்பர். எப்படி இருங்க, லைட்டா உடைச்சுக்கிட்டு, ரொம்ப ஓவர் ஹீட் வேண்டாம்ல, ஏன்னா லைட்டா அப்படி ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிட வேண்டியதான். இத பாக்குறதுக்கு ஒரு கர்ச்சீஃப் இருக்கலாம், அந்த மாதிரிதான் இருக்கும். இது கொஞ்சம் மாவு திக்கா இருந்தனால நமக்கு அப்படி இருக்கு. தேங்காய் பால் மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ரெசிபி இது. வந்து சுதந்திரத்துல தேங்காய் நிறைய கிடைக்கும். ஓகே, இல்லாட்டமே இது வந்து அங்குள்ள ட்ரெடிஷனல் ஃபுட்டுப்பா. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே அவங்க செய்வாங்க. இப்ப நம்ம ரெண்டா பொண்ணுக்கு சடங்குக்கு பாலாடை போட்டுருந்தோம்ல. ஆமா, பாலாடை போட்டுருந்தோம். இல்ல நான் என்ன சொன்னேன்னா அங்க வந்து மெயின் ஃபுட்டாவே ட்ரெடிஷனல்னு சொன்னாலே நம்ம இட்லி தோசை நம்ம இல்ல. இது ஆக்சுவலா என்னன்னா அந்த முட்டை போடாமலே வயசானவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முட்டை போடாமலேயும் சுடலாம். அதுதான் கேட்டேன். இப்ப எல்லாமே 1க்கு 2 ட்ரை பண்ணணும். இது முட்டை போடாம நான் தனியா சுட்டு பார்த்தது. இது முட்டை வாங்க போடிய நேரத்துல நான் சுட்டு பார்த்தேன். முட்டை போடாமலும் சுடலாம், முட்டை போட்டும் சுடலாம். இதெல்லாம் இந்த வெந்துட்டுனா நம்ம இப்படி ஒண்ணுமே வேண்டாங்க, முடிஞ்சு. லைட்டா இப்படி வந்து நம்ம லேசா ஏதாவது காட்டன் இது வச்சு இது பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஹீட்டு குறையும், அவ்வளவுதான். ஓகே,
விடணும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனு இந்த டைப்ல எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ரவை தோசை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன்ல யூஸ் பண்ணலாம். ஒண்ணு கூட இதை மட்டும் சுட்டுட்டு சூப்பரா பிளேட்டிங் பண்ணிடுவோம்னா எப்படி இந்த மாவு மட்டும் நம்ம கோவரப்போடைய டைம் தான் நமக்கு தவிர குளிக்க வைக்கணும் எடுக்கணும் ஒண்ணுமே கிடையாது. பிஞ்சி வருமா அப்படியெல்லாம் கிடையாது. என்ன செய்யணும்னா அது இருக்கு வித்தின் செகண்ட்ஸ்ல அது ரெடி ஆயிரும். சூப்பரான மீன் மோலி ஃபிஷ் மோலிம்பாங்க. ஃபிஷ் மோலி ஆமா பிரமாதமா இருக்கும். அழகா இருக்கும். ஓகே இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா இருக்கும் கேரளா ரெசிபி. என்னைக்குமே நம்ம நாகர்கோவில் ரெசிபி ட்ரை பண்ணணும்ல கேரளா ரெசிபி. நாளைக்கு வரக்கூடிய வீடியோல என்ன இது இன்னைக்கு வந்துடும். நாளைக்கு வரக்கூடிய வீடியோ நம்ம நாகர்கோவில்ல செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் மீன் ஐட்டங்கள். ஓகே நண்டு இதெல்லாம் கிடையாது. துண்டு மீன் வச்சு என்னெல்லாம் ரெடி பண்ணலாம். கத்தகரி மீன் குழம்பும் போட்டுருங்க. அது தவிர என்னெல்லாம் செய்யலாங்கிற வீடியோ வரும். இது எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் சிம்பிள் தான். பச்சரிசி 1/4 கிலோ பச்சரிசிக்கு நான் வந்து 1 முட்டை ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணி ஃபுல்லா நானா தேங்காய் பால் தண்ணி ஊத்தி அரைக்காம 2வது பால் 3வது பால் எடுப்போம்ல அப்படி எடுத்தாலும் போதும். கட்டியா எடுக்கணும் அப்படின்னா நல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் பால் நான் அப்படி எடுத்து வச்சிருக்கேன். யூஸ் பண்ணல. அதே மாதிரி மீன் மோலிக்கு ஃபிஷ் மோலிக்குமே நான் அப்படிதான் ரெடி பண்ணேன். ஓகே கண்டிப்பா செய்து பாருங்க. வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.